பஞ்சாயத்து கூடியிருக்கு. சின்ன தம்பி தீர்ப்பு சொல்ற இடத்துல இருக்காங்க. அபிராமி சொல்றாங்க, நீ சொல்ல போற தீர்ப்புல என் வீட்டு வளர்ப்புன்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். சின்ன தம்பி சொல்றாரு, பவானி நம்ம கோயில் வாசல்ல உட்கார்ந்து போய்கிட்டு இருக்க சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க முடியும் யாரு வந்தாலும் அவங்க காலை கழுவி தொட்டு கும்பிடணும். அதுதான் நான் கொடுக்கிற தண்டனை. பவானி சின்ன தம்பி சொன்ன மாதிரி கோயில் வாசல்ல உட்கார்ந்து எல்லாருக்கும் தண்ணி ஊத்தி காலை கழுவி விடுறாரு. அபிராமி காலை கழுவுன்னு சொல்றாங்க பவானி கிட்ட. சிவகாமி இத தூரமா நின்னு பாக்குறாங்க. பவானி காலை தண்ணி ஊத்தி கழுவி விடுறாரு. துளசியோட காலையும் கழுவி விடுறாரு பவானி. சின்ன தம்பி வந்து நிக்கிறாரு. பவானி சொல்றாரு, உன் காலை என்னால கழுவ முடியாது. அப்ப அபிராமி சொல்றாங்க, உனக்கு இந்த தண்டனையை கொடுத்ததே வடநாட்டை சேராத சின்ன தம்பி தான். சின்ன தம்பியோட காலை கழுவுடா. பவானி வேற வழி இல்லாம சின்ன தம்பியோட காலை கழுவுறாரு. பவானி சிவகாமி கிட்ட சொல்றாங்க, சின்ன தம்பியோட சாவு என் கையில தான்மா. அந்த சம்பவத்தை தான் நான் முதல்ல செய்ய போறேன். அப்பதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். நாளை சந்திப்போம்.